செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த 2025 வருடம் ஜனவரி 1 புதன்கிழமையன்று வளர்பிறை பிரதமை திதியிலே, அதாவது வளர்பிறை வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்திலே நிகழ்கிறது. அதுவும் லக்னம் என்பது இந்த 2025 வருடம் என்பது கன்னி லக்னத்திலே பிறக்கிறது. கன்னி லக்னத்திலே குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது. 2025 வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ, சஞ்சாரம் செய்கிறாரோ, அதன்படிதான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 19 மார்ச் 29 மார்ச் 29 சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் 14 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு அதிசாரமாக அக்டோபர் 18 குரு பகவான், அதே குரு பகவான் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கும், அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் 5 அன்று மீண்டும் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த வருடம் குரு பகவான் 3 ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே 3 ராசியிலே சஞ்சாரம் செய்தால் 1/3 பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும். மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆயில்யம், இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி அன்பர்களே, கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு பல வருடங்களாக, கடந்த சில 2 வருடங்களாக எதிர்பார்த்த அந்த சனி பயிற்சி இந்த வருடம் நிகழ இருக்கிறது. இந்த வருடம் சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அஷ்டம சனி முழுமையாக விலகுகிறது. ஆகவே இந்த வருடம் ஒரு சுபிட்சமான ஆண்டாகத்தான் உங்களுக்கு இருக்கும். மார்ச் 29 சனி பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இதுவரை நீங்கள் கட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து குரு பகவான் மே மாதம் 14 வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதன் பிறகு மே 14 பிறகு விரயஸ்தானத்தில் குருவான் வருகிறார். இருந்தாலும் கடகராசி குரு சுபகிரகமாக இருப்பதனால் குடும்பத்தில் மே 14 பிறகு சுப விரயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த சுப விரயங்கள் என்பது தாய்க்காக, மேலும் இந்த வருடத்தில் தொழில் விருத்திக்காக சுப செலவுகளாகும். அடுத்து அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே நோக்க இருப்பதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக, குழந்தைகளுடைய படிப்புக்காக, குழந்தைகளுடைய தொழில் வளர்ச்சிக்காக சுபவிரயங்களாகும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே அதன் மூலமாக மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இந்த உரசல்கள் நீங்கி இனிமேல் நன்மைகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். ஆக சனி பயிற்சி நன்றாகவே இருக்கிறது. குரு பயிற்சி சுபத்தை ஏற்படுத்தக்கூடிய செலவங்களை கொடுப்பதாக இருக்கிறதை தவிர தீமையை தருவதாக இல்லை. அடுத்து இந்த ராகு கேது பயிற்சி என்பது உங்களுக்கு மே 18 நிகழ இருக்கிறது. அதன் மூலமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேதுபான் வர இருக்கிறார். ஆக இந்த வருடம் 2ஆம் இடத்திலே கேதுபான் வர இருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. அதுவும் முக்கியமாக மே 18 பிறகு மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தொடராமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுபான் வரை இருக்கிறார். இருந்தாலும் குருடைய பார்வை மே 14 பிறகு வருவதனால் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. இருந்தாலும் இரவு நேர பயணங்களை தனியாக தொடராமல் இருப்பது நல்லது. கூட்டாக செல்லும் போது பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. அடுத்து இந்த வருடத்தில் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும், கடகராசியிலே பிறந்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்றால் புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு 10/4/2025 முதல் 14/5/2025 வரை, அதாவது சித்திரை மாதத்திலே திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு ரோகிணியிலே சஞ்சாரம் செய்கின்ற 1/1/2025 முதல் 9/4/2025 வரை திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சித்திரை மாதம், அதாவது 10/4/2025 முதல் 14/5/2025 வரை திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த சில காலங்களாக உங்களுக்கு மூட்டு வலிகள், கை வலிகள், கால் வலிகள், கிட்னியில் சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது, மேலும் நீரினால் வரக்கூடிய தோஷங்கள் இருந்தது. அவை அனைத்தும் விலகி இந்த வருடம் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. தொழில் செய்பவர்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை மந்தமாக இருந்த தொழில் இனிமேல் நல்ல விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்தில் தான் இடமாற்றம் ஏற்படுமே தவிர விரும்பாத இடத்திலே உங்களுக்கு இடமாற்றங்கள் நிகழாது. விவசாயிகளுக்கு நீங்கள் அருகில் இருக்கின்ற வேளாண் கூடங்களுக்கு சென்று எதை பயிரிட்டால் நன்மைகள் கொடுக்கும் என்று தெரிந்து அதன்படி பயிரிட்டால் நல்லது. இல்லாவிட்டால் பயிர்கள் நீரிலே அழிவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே அமைந்திருக்கிறது. ஆகவே விவசாயிகள் இந்த வருடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து மாணவர்கள், படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதில் சிறு சிரமம் ஏற்பட்டு அதன் பிறகு கிடைக்கும். மேலும் இந்த வருடம் நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே இந்த வருடம் வேலைவாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். பெண்களுக்கு ஓரளவு நல்ல ஆண்டாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் இத்தனை நாட்கள் கடந்த 2.5 வருடங்களாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுடைய, அதாவது இந்த வருடம் குழந்தைகளுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன்மார்களுக்கும் நல்ல பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய இடத்தில் மாற்றங்கள் கிடைப்பதன் மூலமாக நல்ல ஹைக், அதாவது சேலரி ஹைக் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த வருடத்திலே கடந்த 2.5 வருடங்களாக வீடு நிலம் வாங்க முடியவில்லையே என்று ஏக்கம் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் அந்த ஏக்கம் நிறைவேறும். கண்டிப்பாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதுவும் முக்கியமாக விரயஸ்தானத்தில் குருவான் வருகின்ற மே 14ஆம் தேதிக்கு பிறகு சுப விரயங்கள் நடக்கும். கட்டிய வீடு வாங்குவது நல்லது. நிலம் அல்லது நிலம் வாங்கலாம். வீடு கட்ட ஆரம்பிப்பதில் சிறு தடைகள் ஏற்படும். ஆகவே கட்டிய வீடு புதிய வீடாக வாங்குவது நல்லது. பழைய வீடு வாங்குவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் ஒரு சந்தோஷமான ஆண்டாகத்தான் இருக்கிறது. இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வருடம் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேதுபான் வருகிறார். ஆகவே மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் வாக்கின் மூலமாகவே தடைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எல்லா காரணமும் சிறு சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரிலேயே பிள்ளையார் கோயில், அதாவது விநாயகர் கோயில் இருந்தால் அந்த விநாயகருக்கு ஒரு முறை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் அபிஷேகம் செய்வது நல்லது. மேலும் ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று விநாயகரை, கற்பக விநாயகரை வணங்கிவிட்டு வருவது நல்லது. அவருக்கு மாலைகள் கொடுத்து தேங்காய் பழம் கொடுத்து பூஜைகள் செய்துவிட்டு வரலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பதால் இரவு நேர பயணங்களை தொடரக்கூடாது என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக ஒரு முறை வெள்ளிக்கிழமை திருநாகேஸ்வரம் சென்று ராகு காலத்திலே அங்கே நாகநாத பெருமாளை நீங்கள் அபிஷேகம் செய்துவிட்டு அதன் பிறகு அங்கே இருக்கும் இறைவனையும் ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு சென்று ஒப்பிலியப்பனையும் வழங்கிட்டு வரலாம். அதன் பிறகு உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக சூரியன் இருக்கிறார். ஆகவே அருகில் இருக்கிற சூரியனார் கோயிலுக்கும் சென்று விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகி இந்த வருடம் கடகராசியிலே பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெற்று முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி.